தன்னுடைய மனைவிக்கு பிடித்த ஒரு நாய்க்குட்டி ஒன்றை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதற்கு, அதுவும் சுவிட்சர்லாந்தினுடைய சூரிச் நகரில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினுடைய தனி விமானம் ஒன்றை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தாராம் கோட்டாபய ராஜபக்ச. அதனை தட்டி கேட்ட ஒரு ஊடகவியலாளரை, பெண் ஊடகவியலாளரை தூசண வார்த்தைகளால் பேசியது மாத்திரமல்லாமல் மக்களை கொன்று உன்னை படுகொலை செய்வேன் என்ற அடிப்படையிலும் சொல்லியதாக ஒரு குரல் பதிவு வெளியாகி இருப்பதாக பல ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது. மேலும் நாமல் ராஜபக்ச மஹிந்த காலத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது செய்த பல மோசடிகள், அதனூடாக பெற்றுக்கொண்ட 15 மில்லியன் ரூபாய் பணத்தை கொண்டு ஒரு நிறுவனம் ஒன்றிலே, மிக பிரபலியமான நிறுவனம் ஒன்றிலே முதலீடு செய்திருக்கின்றாராம். அந்த விடயங்கள் வெளிச்சத்துக்கு வந்ததனால் உடனடியாக இந்த வழக்கை மீண்டும் தொடருங்கள் என்ற அடிப்படையிலே சட்டமா அதிபர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கும் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார். மேலும் கஞ்சிபான இம்ரானை கைது செய்வதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்ட ரொஹான் ஒலுகல குழு அங்கே ஒரு சுற்றி வளைப்பை நடத்தியது. அந்த சுற்றி வளைப்பிலே கஞ்சிபான இம்ரானை தவிர்த்து ஏனைய 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். அதிலே மிக முக்கியமானவர் கஞ்சிபான இம்ரானுடைய கணக்கு பிள்ளையாக செயற்பட்ட நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் வழங்கிய வாக்குமூலத்திலே மிக பெரும் தலைகள் எல்லாம் இப்போது உருளப் போகின்றது என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்கும் வணக்கம். இந்த 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே கோட்டாபய ராஜபக்ச ஒரு ஊடகவியலாளரோடு, குறிப்பாக த சண்டே லீடர் பத்திரிகையினுடைய ஒரு ஊடகவியலாளரோடு இடம்பெற்ற குரல் பதிவுகள் அல்லது தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகள் இப்போது வெளியாகி இருப்பதாக ஐபிசி தமிழ் ஊடகம் உட்பட லங்கா நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற சிங்கள ஊடகம், புலனாய்வு ஊடகம் என்று எல்லா ஊடகங்களும் இந்த செய்தியை இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றது. அந்த குரல் பதிவிலே உள்ள பல விடயங்களை இப்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக 2012ஆம் ஆண்டு தான் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றதாம். அந்த காலப்பகுதியிலே தன்னுடைய மனைவிக்கு பிடித்த ஒரு நாய்க்குட்டி ஒன்றை சுவிட்சர்லாந்தினுடைய சூரிச் நகரிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்காக இலங்கையினுடைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றை பயன்படுத்த தயாராக இருந்தாராம். அதிலே குறிப்பாக அந்த நகரத்திற்கு செல்ல வேண்டிய விமானம் A340 என்று சொல்லப்படுகின்ற விமானம் தான் செல்ல இருந்ததாம். ஆனால் இந்த பொருள், அதாவது இந்த நாய்க்குட்டியை கொண்டு வருவதற்காக A330 என்று சொல்லப்படுகின்ற விமானத்தை இயக்குவதற்கு அவர் அழுத்தம் கொடுத்தாராம் என்ற அடிப்படையிலே தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இதனுடைய விமானி, அதாவது இந்த விமானத்தை இயக்குவதற்காக கோட்டா காலத்திலே கோட்டாவோடு சேர்ந்து பணிபுரிந்த, கோட்டாவுடைய நண்பராக இருந்த பிரதீப் விஜயசிங்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேப்டன் ஒருவரும் அந்த விமானத்தை இயக்குவதற்கு தான் தயார் என்று சொல்லி இருக்கின்றாராம். இதற்கிணங்க கோட்டாவுக்காக அந்த A340 விமானம் மாற்றப்பட்டு A330 விமானம் புறப்பட தயாராக இருந்ததாகவும், பிற்பட்ட காலங்களிலே அதன் மீது ஏனைய விமான சங்கம் சார்ந்தவர்கள் அல்லது விமானிகள் சங்கத்தினர் அதற்கு கடும் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அது பின்னர் கைவிடப்பட்டதாகவும் சொல்லி தகவல் கிடைத்திருக்கின்றதாம் இந்த சண்டே லீடர் பத்திரிகைக்கு. இந்த சண்டே லீடர் பத்திரிகை என்றால் இதில் இருந்த பல சண்டே லீடர் பத்திரிகையுடைய ஆசிரியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். எனவே இந்த சண்டே லீடர் பத்திரிகையிலே இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர், பெண் ஊடகவியலாளர் ஒருவர் கோட்டாபய ராஜபக்சவிடம் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கின்றாராம் தொலைபேசியூடாக. குறிப்பாக அவர் கேள்வி எழுப்புகின்ற போது, இப்படி ஒரு விமானத்திலே இந்த சூரிச் நகரிலிருந்து, சுவிட்சர்லாந்தினுடைய சூரிச் நகரிலிருந்து ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வருவதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்களா என்ற அடிப்படையில் கேள்வி கேட்கின்ற போது, ஓம், நான் தயாராக இருந்தேன், அது என்னுடைய பணம், என்னுடைய காசு, நான் செலவழித்து கொண்டு வர போகின்ற விடயம், அதற்கு நான் யாருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பியிருக்கின்றாராம் கோட்டாபய ராஜபக்ச. அத்தோடு அதற்காக பயணிகள் விமானத்தை மாற்றுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தீர்கள் என்றும், இந்த பிரவீன் என்று சொல்லப்படுகின்ற பிரவீன் விஜயசிங்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு கேப்டனையும் அதற்கு அனுப்ப தயாராக இருந்தீர்களாமே என்று தகவல் கிடைத்திருக்கின்றது என்ற அடிப்படையில் அந்த ஊடகவியலாளர் வினவிய போது கடும் கோபம் கொண்டு அந்த ஊடகவியலாளரை தூஷணத்தால், பச்சை தூஷணத்தால் பேசியிருக்கின்றாராம் கோட்டாபய ராஜபக்ச. அதுவும் திட்டி தீர்த்திருக்கின்றாராம். உங்களுடைய சண்டே லீடர் பத்திரிகை, அதாவது உங்களுடைய சண்டே லீடர் பத்திரிகை மீது ஏற்கனவே நான் வழக்கு போட்டிருக்கின்றேன். அது ஏன் வழக்கு என்று பார்த்தால், அதுவும் இந்த மிக் விமானம், இந்த யுத்த விமானமான மிக் விமான கொள்முதலிலே தனக்கு தொடர்பு இருக்கின்ற அடிப்படையிலே சண்டே லீடர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருந்ததாம். அதற்கு எதிராக தான் ஒரு வழக்கு தொடுத்திருக்கின்றேன் என்றும், யார் சொல்வதையோ கேட்டு என் மீது நீங்கள் அவதூறு பூசுகின்றீர்கள், எனவே இது நாங்கள் விடமாட்டேன், சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்ற அடிப்படையிலே கடுமையாக திட்டி தீர்த்திருக்கின்றாராம் கோட்டாபய ராஜபக்ச. அந்த சண்டே லீடர் பத்திரிகையையும் தூஷணத்தால் பேசி அதனை பேட்டி எடுத்த அல்லது அதை பற்றி அறிந்து கொள்வதற்காக தொலைபேசி எடுத்த அந்த பெண் ஊடகவியலாளரையும்
கடுமையாக தூஷணத்தால் பேசியிருக்கின்றாராம், கெட்ட வார்த்தைகளால் திட்டி தீர்த்திருக்கின்றாராம் கோட்டாபய ராஜபக்ச. இது 2012 காலப்பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பின்னர் அதாவது நீங்கள் செய்த வேலையால் பயணிகள் பலர் பாதிக்கப்பட இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அந்த ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புகின்ற போது அவருக்கு கொலை அச்சுறுத்தல் கொடுத்திருக்கின்றாராம். தேவையற்ற விதமாக என் மீது அவதூறு பேசுகின்ற விடயம், அத்தோடு இப்போது நான் உரையாடுகின்ற இந்த பதிவை அல்லது இந்த குரல் பதிவை பற்றி ஏதும் செய்திகள் வெளியிட்டால் கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்றும், என் மக்களை கொண்டு, அதாவது 90% மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த சண்டே லீடர் பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளவில்லையா, எனவே என் மக்களிடம் சொல்லி உங்களை படுகொலை செய்வேன் அல்லது உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன் என்ற அடிப்படையிலும் கடுமையாக எச்சரித்திருக்கின்றாராம் கோட்டாபய ராஜபக்ச. நிமிடத்துக்கு நிமிடம் தூசண வார்த்தைகளால் திட்டி தீர்த்திருக்கின்றாராம் அந்த பெண் ஊடகவியலாளரை. அது மாத்திரமல்லாமல் குப்பை தின்னும் பன்றிகள் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டதாக இந்த வசனத்தை ஐபிசி தமிழ் ஊடகமும் குறிப்பிட்டிருக்கின்றது. அதே போன்று அந்த சிங்கள புலனாய்வு ஊடகமும் இந்த வசனத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதாவது பெண் பன்றி என்ற அடிப்படையிலே அந்த பெண்ணை திட்டி தீர்த்திருக்கின்றாராம் கோட்டாபய ராஜபக்ச. காரணம், தன்னுடைய மனைவிக்காக நான் அந்த வேலையை செய்ய இருந்தேன், என்னுடைய பணம், நான் பணத்தை கொடுத்து அங்கிருந்து நாய்க்குட்டியை கொண்டு வர இருந்தேன். அது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தை மாற்றியதை பற்றியோ அல்லது விமானியை மாற்றியதை பற்றியோ எனக்கு தெரியாது, அதை பற்றி என்னிடம் கேட்கின்றார் என்ற அடிப்படையிலே கடுமையாக திட்டி தீர்த்திருக்கின்றாராம். ஆனால் கோட்டாவினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் அது இடம்பெற இருந்ததாகவும் பின்னர் அது கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த விடயம் சார்ந்து கபில சந்திரசேனவிடமும் எடுத்து கேட்கப்பட்டிருக்கிறது. காரணம், அப்போது அந்த காலப்பகுதியிலே அவர்தான் இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அதிகாரியாக இருந்தாராம். அவரிடமும் எடுத்து வினவிய போது அவர் சொல்லியிருக்கின்றார், நாய்க்குட்டி கொண்டு வருவதை பற்றியெல்லாம் தெரியாது என்ற அடிப்படையிலும், அதாவது கோட்டாபயனுடைய தலையீட்டை பற்றி சொல்லவில்லையாம், விமானத்தை பற்றி அவர் குறிப்பிட்டு விட்டு அதை கடந்து சென்று விட்டாராம். இப்போது அவரும் மரணம் அடைந்து விட்டார். அவரும் கோட்டாபய ராஜபக்சக்கள் தொடர்பாக பல உண்மைகளை தன்னகத்தை வைத்திருந்த ஒரு நபர் தான் இந்த கபில சந்திரசேனவும். எனவே அவரிடமும் அந்த ஊடகவியலாளர் தொலைபேசியூடாக பதிவுகளை அல்லது தொலைபேசியூடாக தரவுகளை கேட்டிருக்கின்றார், தகவல்களை கேட்டிருக்கின்றார். கோட்டாவிடம் கேட்டபோதுதான் கோட்டா திட்டி தீர்த்திருக்கின்றாராம், சண்டே டைம் பத்திரிகை என்றாலே சேறு பூசுகின்ற வேலைதான், என்னுடைய இந்த குரல் பதிப்பை வெளியிட்டால் என்று சொல்லி தூஷணத்தால் பேசி நான் கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பேன், தனிப்பட்ட ரீதியிலும் உங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தனிப்பட்ட ரீதி கோட்டாவினுடைய நடவடிக்கை என்றால் சொல்லவா வேண்டும், கடத்தல்களும் காணாமல் ஆக்கலும் தான் அவருடைய தனிப்பட்ட ரீதி. அதுவும் 2012 காலம் என்றால் கேட்கவா வேண்டும். ஊடகவியலாளர்களை தூக்கி போட்டு சுட்டு கடந்து செல்கின்ற காலம் என்றால் அதுதான். என் யாழ்ப்பாணத்தில் எத்தனை ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை சமூக செயற்பாட்டாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது தெரிந்த ஒரு விடயம்தான். இந்த செய்தியை வாசிக்கின்ற போது அதில் கோட்டா ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றாராம், நான் எந்த விடயத்திற்கும் பயப்பட மாட்டேன், எந்த நீதிமன்றத்திற்கும் நான் பயப்பட போவதில்லை, சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்பதை சொல்லியிருக்கின்றாராம். எந்த நீதிமன்றத்துக்கும் பயப்பட போவதில்லை என்று அன்று சொன்ன கோட்டா தான் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு மாத்திரம் என்னால் வர முடியாது என்று பலகாலமாக இழுத்தடித்தவர் என்பது மிக முக்கியமான விடயம். ஏன் எதற்காக என்றால், இந்த சமூக செயற்பாட்டாளர்கள், மனித உரிமைகள் செயற்பாட்டாளராக இருந்த இந்த லலித் வீரராஜ் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விடயத்திலே இராணுவத்தினருக்கு தொடர்பு இருக்கின்றது என்று தெரிய வந்தது. அப்போது பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. அவரிடமும் வாக்குமூலங்களை பெறுவதற்காக 2016 முதலே நீதிமன்றம் தயாராக இருந்தது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்திலே முன்னிலையாகவில்லை. பல முறை, கிட்டத்தட்ட 4 முறைகள் வரையிலே யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு வர முடியாது என்று சொல்லியிருக்கின்றார். ஏன், ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் கூட யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு வந்து அந்த வாக்குமூலத்தை என்னால் வழங்க முடியாது என்பதை சொல்லியிருக்கின்றார். இப்போது அனுர ஜனாதிபதியாக வந்தபோது கூட யாழ்ப்பாண நீதிமன்றத்தை தவிர வேறு எந்த நீதிமன்றத்திற்கு, இலங்கையில் எங்கே இருக்கின்ற நீதிமன்றத்துக்கும் நான் வர தயார், ஆனால் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு மாத்திரம் வரமாட்டேன். காரணமாம், அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றதாம். அதான் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டித்தான் அதை சொல்கின்றேன். காரணம், எந்த நீதிமன்றத்துக்கும் அஞ்ச போவதில்லை என்று சொன்ன கோட்டா யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு வருவதற்கு அஞ்சினார் என்பதுதான் உண்மை சம்பவம். எனவே அப்போது இதை குறிப்பிட்டிருக்கின்றார் கோட்டாபய ராஜபக்ச. நான் எந்த நீதிமன்றத்துக்கும் அஞ்ச போவதில்லை, சட்ட நடவடிக்கைக்கு தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே அந்த பெண் ஊடகவியலாளரை திட்டி தீர்த்திருக்கின்றாராம். தூஷண வார்த்தைகளால், சும்மா ஒன்றுமில்லை, பச்சை தூஷணத்தால் திட்டி இருக்கின்றார் போல் இருக்கின்றது. அந்த அளவுக்கு தான் அந்த ஊடகத்திலே செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, இந்த நாமல் ராஜபக்ச தொடர்பான ஒரு வழக்கு, குறிப்பாக நல்லாட்சி காலத்திலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது பின்னர் அப்படி இந்த வழக்கு கைவிடுகின்ற நிலையில் இருக்கின்ற போது இப்போது அந்த வழக்கை மீண்டும் தொடர்வதற்கு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கி இருக்கின்றாராம்.
குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு. இந்த விடயத்தை நேற்றைய தினம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இப்போதும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான், முன்னரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது தன்னுடைய தந்தையினுடைய காலத்திலே இருந்தபோது இந்த நாமல் ராஜபக்ச பல மோசடியாக சேர்த்த பணத்தை, மோசடியாக பெற்றுக்கொண்ட 15 மில்லியன் ரூபாய் பணத்தை ஒரு தனி நிறுவனம், அதாவது ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றிலே முதலீடு செய்திருக்கின்றாராம். ஒரு பெரிய நிறுவனம் ஒன்றிலே முதலீடு செய்திருக்கின்றாராம். ஆனால் இந்த பணமெல்லாம் 15 மில்லியன் ரூபாய்கள் அத்தனையுமே மோசடியாக வந்த பணம் என்ற அடிப்படையிலே தான் இந்த நாமல் ராஜபக்ச மீது நல்லாட்சி கால அரசாங்கத்திலே மைத்திரிபால காலத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த போது அது பின்னர் அப்படியே கைவிடப்பட்டிருக்கின்றது. இப்போது சட்டமாதிபர் சொல்லியிருக்கின்றாராம், மீண்டும் அந்த வழக்கை கொண்டு நடத்துங்கள் அல்லது கொண்டு நடத்துவதற்கான ஆலோசனை வழங்கி இருக்கின்றாராம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு. உடனடியாக அது தொடர்பான விவரங்களை சேகரிக்கும்படியும் அந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்களை திரட்டும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதை நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே சொன்னபோது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு உடனடியாக உங்களுடைய வேலையை தொடங்கும்படி நீதிமன்றமும் உத்தரவு வழங்கி இருக்கின்றதாம். அதற்கிணங்க நேஷன் ட்ரஸ்ட் வங்கி மற்றும் பான் ஏசியா வங்கிகளிடமிருந்து அறிக்கைகள் பெறப்பட இருக்கின்றதாம். காரணம், அந்த 2 வங்கியிலும் கணக்கு வைத்திருந்திருக்கின்றாராம் நாமல் ராஜபக்ச. எனவே அந்த 2 வங்கிகளிலும் இருந்து அறிக்கைகள் பெறப்பட்டு அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று நீதிமன்றத்திலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு சொல்லியிருக்கின்றது. மிக விரைவிலே அறிக்கைகளை கொண்டு வந்து சமர்ப்பிக்கும்படி நீதிமன்றமும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. எனவே எதிர்வருகின்ற 29ஆம் திகதி, அடுத்த மாதம் என்றால் நாளைய தினம், இந்த ஆகஸ்ட் மாதம் 29ஆம் திகதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்போது மேலதிக பெறப்பட்ட அறிக்கைகளை கொண்டு வந்து நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கும்படி, இந்த வழக்கு தொடர்பாக சமர்ப்பிக்கும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே நாமல் ராஜபக்ச உட்பட மொத்தம் 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் வெளிவந்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது கஞ்சிபான இம்ரான், இப்போது எல்லா இடங்களிலுமே பேசப்படுகின்ற விடயம், மலேசியாவிலே கஞ்சிபான இம்ரானை கைது செய்வதற்காக, அதுவும் ஒரு மிக மிக ரகசிய திட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ரொஹான் ஒலுகலவுக்கு குடும்ப பிரச்சனை ஒன்று நீதிமன்றத்திலே சென்று கொண்டிருக்கின்றது. தன்னுடைய மனைவிக்கும் ரொஹான் ஒலுகலவுக்கும் இடையிலே ஒரு குடும்ப பிரச்சனை ஒன்று செல்கின்றது என்ற அடிப்படையிலே சில செய்திகள் பார்க்க கிடைந்திருந்தது தென்னிலங்கை ஊடகத்திலே. அதாவது தன்னுடைய மனைவியிடமிருந்து பிள்ளைகளை தான் பார்ப்பது தொடர்பாகவும் அவர்களுக்குள்ள ஏதோ ஒரு விவாகரத்து பிரச்சனை போன்றுதான் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. எனவே அது பெரிதாக யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஏதோ ஒரு தன்னுடைய குடும்ப பிரச்சனையிலே சிக்கியிருக்கின்றார் என்ற அடிப்படையில் சொல்கின்ற போதுதான் ரொஹான் ஒலுகல குழு ஏற்கனவே பல நாட்களுக்கு முன்னர் மலேசியாவுக்கு பயணமாகிவிட்டார்கள் என்ற செய்தி இப்போது வெளிவந்திருக்கின்றது. இந்த பயணத்திலே, ரொஹான் ஒலுகல குழுவினுடைய இந்த பயணத்திலே மலேசிய போலீசாரோடு இணைந்து கஞ்சிபான இம்ரானை சுற்றி வளைத்திருக்கின்றார்களாம். ஆனால் கஞ்சிபான இம்ரான் அந்த இடத்திலே இல்லையாம். அவர் தப்பி மலேசியாவிலிருந்து இந்தோனேசியாவுக்கு சென்று விட்டார் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. சிக்கியது சைமா என்று சொல்லப்படுகின்ற, குறிப்பாக ரத்மலானை சைமா என்று சொல்லப்படுகின்ற இந்த கணக்க புள்ளையாம். அதாவது கஞ்சிபான இம்ரானுடைய கணக்க புள்ளையாக செயற்பட்டவர். நிதி விவரங்களை அல்லது நிதி விவகாரம் சார்ந்து கையாளுதல்களை செய்து வந்தவராம். யாரை போட வேண்டும், எங்கே பணம் கொடுக்க வேண்டும், எங்கே பொருட்கள், அதாவது போதைப் பொருட்களை கொண்டே கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவுகளை பிறப்பிப்பது இந்த ரத்மலானை சைமா தானாம். எனவே இந்த ரத்மலானை சைமா உட்பட 4 பேர் மொத்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சுற்றி வளைப்பிலே. அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே பல உண்மைகள் வந்திருப்பதாக இந்த தென்னிலங்கை ஊடகம், புலனாய்வு ஊடகம் ஒன்றிலே இந்த செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம், இந்த சைமா ஒன்றும் சாதாரண நபர் அல்லவா. குடு 5 என்று சொல்லப்படுகின்ற, இப்போது பிரான்சிலே தலைமுறைவாக இருக்கின்ற ஒரு பாதாள உலக குழு தலைவனாம். இந்த கஞ்சிபான இம்ரான் போன்று, கெசல் பத்ர பத்மே போன்ற இன்னும் ஒரு பெரிய பாதாள உலக குழு தலைவராம். அவருக்கு கீழே தானாம் இந்த சைமா செயற்பட்டு வந்தாராம். அதன் பிற்பட்ட காலங்களிலே அவரை கொல்வதற்கு, சைமாவை கொல்வதற்கு குடு 5 திட்டமிட்டாராம். இதன் காரணமாக இந்த சம்பவத்தை அல்லது இந்த திட்டத்தை கஞ்சிபான இம்ரான் முன்கூட்டி அறிந்து கொண்டு இந்த சைமாவுக்கு தெரிவித்து விட்டாராம். இதனால் சைமா அந்த குடு 5வை விட்டு விலகி வந்து இந்த கஞ்சிபான இம்ரானோடு சேர்ந்து செயற்பட ஆரம்பித்து விட்டாராம். இந்த காலப்பகுதிகளிலே பல குரல் பதிவுகள், அதாவது நாங்கள்லாம் ஊடகங்களை பார்க்கின்ற போது தெய்வேந்திர முனை பகுதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்தில் இடம்பெறுகின்ற திருவிழா தொடர்பாகவும், காவடி ஆட்டம் தொடர்பாகவும்,
வெளிநாட்டிலே தலைமறைவாக இருக்கின்ற பாதாள உலக குழுவின் தலைவன் கஞ்சிபான் இம்ரான் குரல் பதிவை விட்டு அச்சுறுத்தல் விடுத்தாராம் என்றெல்லாம் செய்திகள் பார்த்திருந்தோம். இந்த குரல் பதிவு வருவதற்கு காரணமாக இருந்தவரே இந்த சைமாதானாம். குறிப்பாக இந்த கஞ்சிபான் இம்ரான் குரல் பதிவை கொடுத்து விடுவாராம், அதனை சமூக வலைத்தளங்களிலே பரவ விடுகின்ற வேலையை இந்த சைமாதான் செய்து வந்திருக்கின்றாராம். ரத்மலானை சைமாதான் செய்து வந்திருக்கின்றாராம். யாரை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுவதும் அவர்தானாம். அதே போன்றுதான் இந்த தெய்வேந்திரமுனை விஷ்ணு ஆலய திருவிழாவின் போது காவடியாட்டம் தொடர்பாக அந்த பஸ்நாயக்க நிலைமை, அந்த கோவில் அறங்காவலர்களுக்கு கடும் எச்சரிக்கைகளை, திலீன மதுசங்க என்ற அந்த பஸ்நாயக்க நிலைமைக்கு கடும் உயிர் அச்சுறுத்தலை வழங்கியது, அந்த கஞ்சிபான் இம்ரானுடைய குரல் பதிவை வெளியிட்டு வைத்தது ஊடக இந்த சமூக வலைத்தளங்களிலே இந்த சைமாதான் என்பதை இப்போது வாக்குமூலமாக வழங்கி இருக்கின்றாராம். பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றதாம். அதிலே அவர் இன்னும் ஒரு தகவலையும் சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக இந்த கெசல்பத்ர பத்மே மலேசியாவிலே தங்கியிருந்தார். மலேசியாவிலே கெசல்பத்ர பத்மே இருப்பதற்கு அல்லது அங்கே இருக்கின்ற போது அவரை அந்த இடத்திலே தங்க வைப்பதற்கு தான் உதவி செய்தேன் என்பதையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றாராம். குறிப்பாக வீடுகளை வாங்கி கொடுத்தல், தலைமுறைவாக இருப்பதற்கு உதவி செய்தது தான் என்ற விடயமும் இப்போது வெளிவந்திருக்கின்றதாம். விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டு ரொஹான் ஒலுகலகுழு தலைமையிலே அடுத்த நடவடிக்கை கஞ்சிபான் இம்ரான், தப்பிப்போன கஞ்சிபான் இம்ரானை கைது செய்தல் என்ற அடிப்படையிலே தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.